வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தழுத்தும் பேரியக்க பேராதார பெருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. வள்ளுவர் இதன் மூலமாக விளக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், நம்மளுடைய ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இதையும் நாம் விளக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விளக்கு தீபத்தில் ஏற்றக்கூடிய ஒளி, வெளிச்சம், ஞானம், அதை தூண்டக்கூடிய விளக்கு. இது யாருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார், சான்றோருக்கு தான். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சான்றோர்னா யாரு, எதுக்கு சான்றோர்? இந்த வகுப்பை துவங்கும்போது சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கு வார்த்தையை யூஸ் பண்ணோமா? சான்றோர்னா யாரு? நீங்கள் தான், உங்களை தான் சான்றோர் அப்படிங்கிறோம். சாட்சியானவர்கள், இங்கே நடத்தக்கூடிய வகுப்புக்கு நீங்கள் தான் சாட்சி. சாட்சி பொருளாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று பொருள். சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்போ நாம் பொய்யான நிலையிலேயும் மனதை வைத்திருக்கிறோம், மெய்யான நிலையிலேயும் மனதை வைத்திருக்கிறோம். நமக்கு உள்ளேயும் பொய் இருக்கு, மெய் இருக்கு. நமக்கு வெளியிலேயும் பொய் இருக்கு, மெய் இருக்கு. அப்போ நாம் எதோடு இணைந்து எப்படி வாழ்கிறோம்? இந்த திருக்குறளை கொஞ்சம் அப்படியே உல்டா பண்ணலாமா? எல்லா மனமும் மனமல்ல, சான்றோருக்கு பொய்யா மனமே மனம். எல்லா மனசும் மனசு கிடையாது. அப்போ எது மனசு? இவ்வளோ நாளாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த மனசை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மனசு குவாலிட்டியாக குவான்டிட்டியாக இருக்கான்னு என்னைக்காவது இதை தற்சோதனை பண்ணி பார்த்தோமா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு யோசித்தேன் இல்லையா? நான் சரியாவா, நான் சரியாக இருக்கேனா தப்பாக இருக்கேனான்னு யோசிச்சிருக்கோமா? நாத்தனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, இவங்களுக்கு அவங்க, அவங்களுக்கு இவங்க, சரியில்லை சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், சிந்திக்கிறோம். நாம் சரியாக இருந்தால் நம்மை சுற்றி எல்லாமும் சரியாக இருக்கணும். அதுதான் விதி. அந்த புரோட்டோக்காலின் கீழே நாம் வாழ்கிறோமா? அப்போ ஏதோ ஒரு வகையில் நாம் சரியா இல்லை. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் மகரிஷி நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். நம்மளுடைய சரி, நம்மளுடைய தவறு நமக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். அதை தான் முதல்ல மகரிஷி எண்ணமாராய்தல், அதை கண்டுபிடிங்கிறாங்க. எண்ணமாராய்தல் எதற்கு? நம்மை நாம் கண்டுபிடிப்பதற்காக. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, நம்முடைய சரி நம்மளுடைய தவறு, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எண்ணமாராய்தல். நாம் என்ன நினச்சோம், கிளாஸோட கிளாஸு 10ஓட 11 முடிச்சுட்டு வந்தால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. முதல் நிலையை முடித்தோமா அடுத்து 2வது நிலைக்கு போயிடலாம், 2வது முடித்தோமா 3வதுக்கு போயிடலாம், 3வது முடித்தோமா பிரம்மஞானம். ஓரளவுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆசிரிய பயிற்சி எடுப்போம் அப்படிங்கிற மனோபாவத்தோடையே என்ன பண்ணியிருக்கோம்,
தாண்டி தாண்டி வந்திருக்கோம். நம்முடைய திருத்தத்துக்கான பயிற்சி இது. என்னை நான் புரிந்து கொள்வதற்கான பயிற்சி இது அப்படின்னு எப்போ நமக்கு புரியுதோ அப்போ தான் நீங்கள் உங்களை நோக்கி திரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். நம்முடைய மனதை நோக்கி திரும்புகிறது. நம்முடைய மனம் உயிரை நோக்கி திரும்புகிறது. அப்போ அது வரைக்கும் அது போலியாவே வாழ்ந்துட்டுருக்கும். எல்லா மனமும் மனமல்ல, எல்லா மனமும் மனம் அல்ல. அப்போ அந்த மனமாகிய நிலை என்ன அப்படின்னு யோசித்து அந்த நிலைக்கு போக வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களோட பொறுப்பு தானே. அவங்களுடைய பொறுப்பு. இப்போ இந்த போலியான மனதை வச்சுக்கிட்டு உண்மையாக வாழ முடியுமா? 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். 5 புலன்கள் மூலமாக நாம் உணர்வது எல்லாம் ஒரே வார்த்தையில் மகரிஷி சொல்கிறாங்க, மயக்கம். அப்போ இந்த மயக்கத்திலிருந்தும் இந்த மாயையிலிருந்தும் உங்களை நீங்கள்தான் விடுவித்து கொள்ள வேண்டும். ஹெல்ப் பண்ணலாம். மகரிஷியிலிருந்து மகான்கள், ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் மீண்டு வெளியே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மகரிஷி ஒரு கவிதையில் சொல்கிறாங்க. எங்கிருந்து துன்பம் தோன்றுகிறதென்று எண்ணத்தால் ஆராய்ந்து போக்கிக் கொள்ள தங்களுக்கு திறமையில்லாத மக்கள் முன்னே. அதுக்கப்புறம் அந்த கவிதை அரசியலாகுது. நமக்கு அது வேண்டாம். எங்கிருந்து துன்பம் தோன்றுகிறது என்று நமக்கே தெரியாத, அதை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு துன்பம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை, இன்பம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. அதை தெரிஞ்சுக்கும் போது தான் நாம் விழிப்பு நிலைக்கு வர முடியும். நம்மளுடைய மனதை மயக்க நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய மனதை நாம் மனமாக உயர்த்த முடியும். அப்போ துன்பம் எங்கேருந்து வருது? இதோ ஏற்ற வீட்டிலேருந்து வந்துச்சு. சும்மா இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க, போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, எரியுது வீடு. ஏற்ற வீட்டிலேருந்து தான் துன்பம் வந்துச்சு. உண்மையிலேயே அங்கேருந்து தான் வந்துதா? கூட வேலை செய்கிறவங்களால துன்பம் வந்துச்சு. நான் பாட்டில் சும்மா தானப்பா இருந்தேன். போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா யோசிக்கணுமா வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியினுடைய வேறு, அந்த நிகழ்ச்சிக்கான ஆணி வேறு எங்கே இருக்குன்னு அர்த்தம்? நம்மளுடைய கருமையத்தில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கருமையத்தில் இல்லாத ஒரு விஷயம், நம்மளுடைய கருமையத்தில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றவே தோன்றாது. அப்போ இது நாள் வரைக்கும் என்னுடைய துன்பத்துக்கு அவங்க காரணம், இவங்க காரணம், இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு இதைத்தான் மாயை, மயக்கம் அப்படிங்கிறோம். இந்த மாயைக்குள்ளேயும் இந்த மயக்கத்துக்குள்ளேயுமே நம்மளுடைய வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு எப்படி இருக்கும்? இதில் நாம் குடும்பத்தை வேறு நடத்த வேண்டியதாக இருக்குது. நாமளே இங்கே சரியா இல்லை, இதில் குடும்பம் வேறு. அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்குது. ஏதாவது ஒன்று கூடி நிற்கிதான்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை. ஒன்று தலை மேலே உட்காந்துட்டு தொந்தரவு பண்ணுது, ஒன்று காலி கீழே உட்காந்து தொந்தரவு பண்ணுது. அப்போ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா நாம் இந்த பிரச்சனைக்கான ஆணி வேருக்கு நாம் இன்னும் சிகிச்சை செய்யவில்லைன்னு அர்த்தம். நாம் மேலாப்பில் மேலே உள்ள தூசியை கூட்டி ஒதுக்கிறமே ஒழிய, அப்பப்போ தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறமே ஒழிய, உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் இன்னும்
மாற்றவில்லை. அதை மாற்றுறதுக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறவங்க தான். மாற்றுறதுங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மகரிஷி மௌனம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. மௌனம் என்பது நம்மை நாமே ஆழமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், சிக்கல்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான இடம்தான். இப்போ நம்மளுடைய இந்த மௌன நோன்பு அப்படிங்கிறது ஜீவகாந்தத்தை சேமிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. மௌனம்ங்கிறது நம்மளுடைய ஜீவகாந்தத்தை செதற விடாமல் சேகரிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதற்கான ஒரு வாய்ப்பு தான். அப்போ ஜீவகாந்தத்தை நீங்கள் பேசாமல் கம்மி பண்ணிக்கிறீங்க, ஒரு இடத்த நாம் அதை இதன்னு பற்றி கேட்காம கம்மி பண்ணிக்கிறீங்க, ஒரே பொருளை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்க ஆழமாக. சிந்தனை அப்படின்னா என்னங்கிற வார்த்தைக்கு மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. நாம் இது நாள் வரைக்கும் அப்படிலாம் செஞ்சுருக்கவே மாட்டோம். ஆனால் நாம் சொல்லிக்கிறோம், நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நான் சிந்திச்சிட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. நான் மகிழ்ச்சி அதை விளக்கம் கொடுக்குறாங்க. சிந்தனை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மன அலை சுழலை குறைத்து கொண்டு, மன அலை சுழலை குறைத்து கொண்டு ஒரு எண்ணத்தினுடைய விளைவை பற்றி சிந்திப்பதற்கு பெயர்தான் சிந்தனை. மன அலை சுழலை குறைக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு வேலை அதுதான். இந்த மன அலை சுழலை குறைச்சிக்கிட்டு ஒரு எண்ணத்தினுடைய விளைவு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கிற அந்த செயலுக்கு பெயர்தான் சிந்தனை. அப்போ இந்த மனோபாவத்தோட இந்த முறையில் நாம் என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? ஆனால் சொல்லிக்கிறோம், நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னாவே என்னாச்சு? மனநிலை சூழல் அமைதியாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னாவே நாம் நிதானமாக இல்லை என்று பொருள். யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்க, வீட்டில் குடும்பத்தில் தான் நடக்கும், வேற எங்கே நடக்க போகுது அப்படின்னா கூட அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு நாம் இதை தொடரணுமே ஒழிய என்கிட்ட வராத, போயிட்டு அந்த பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ரொம்ப வேகமாக இருக்கோம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய சிந்தனையின் மூலமாகத்தான் இந்த மனதை, நம்முடைய உயிரை ஒழுங்குபடுத்த முடியும். சிந்திக்க தான் அது மாறும். சிந்திக்காமல் ஒரு நாளும் ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உயிரில், நம்முடைய மனதில், நம்முடைய உடலில் ஏற்படவே போவது இல்லை. இதுதான் இயற்கை. சிந்திக்க துவங்கிய நாள் முதல் கொண்டு மனித சமுதாயத்தில் விஞ்ஞானம் வளர்ந்தது. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு சிந்தித்த நாள் முதல் இருந்து தான். அப்போ இங்கு உளவியல்ல, உயிரியல்ல நாம் அதே சிந்தனையை பயன்படுத்தினாதான் நம்முடைய உடலை, மனதை, உயிரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். நம்முடைய மனதை மனமாக மாற்ற முடியும். எல்லா மனமும் மனம் அல்ல. அப்படி எப்படிப்பட்ட மனதை வைத்து கொண்டு நாம் இருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். பொய்யில்லாத மனம், மாயை இல்லாத மனம், மயக்கமில்லாத மனம், உண்மையான மனம், அது மட்டும்தான் மனம். மற்றது எல்லாம் சொல்லிக்கலாம், மனசுன்னு நம்ம பேரை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? மற்றதெல்லாம் மனசே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு நாம் நம்மளை நகர்த்தணும். எப்படி நகர்த்துறது? இப்போ இந்த மனம் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா, மகரிஷி சொல்கிறாங்க, அதை உயிரின் படற்கை நிலையே மனம். உயிரினுடைய படற்கை நிலை, அதற்கு பேர் தான் மனம். மூளை செல்கள் வழியாக விரிவடையக்கூடிய காந்தத்துக்கு பெயர் மனம். மூளை செல்கள் வழியாக விரிவடையும் காந்தம்தான் மனமாக செயல்படுகிறது. சரி,
இந்த உயிர் எங்கேருந்து ஓடிட்டு இருக்கு? உயிர் உடம்பு முழுக்க ஓடுது. உயிர் இல்லாத இடமோ ஒரு சின்ன கேப்போ கிடையவே கிடையாது. நம்ம உடம்புல கால் நகத்திலிருந்து முடியில வரைக்கும், மண்டையில் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் எல்லாத்துலேயும் உயிர் இருக்கு. உயிர் ஓடுது. உயிர் இல்லாத இடம் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உயிர் துகள் நம்முடைய கருமையத்தை மூலமாக கொண்டு இயங்குகிறது. ஏன் கருமையத்தை மையமாக வச்சு இயங்குது அப்படின்னா, இப்போ நம்முடைய உடல் செல்களுக்கு தேவையான எனர்ஜியை கொண்டு வந்து உயிர் என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்கேருந்து இந்த எனர்ஜியை எடுக்குதுன்னா நம்மளுடைய மூலாதாரத்தில். நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் உயிர் என்ன பண்ணுது? எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் லோவானதுக்கு வரும், மூலாதாரத்துக்கே வருது, மறுபடியும் ஃபுல்லப் பண்ணிக்குது, மறுபடியும் கொண்டு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ மூலாதாரத்தை மையமாக கொண்டு உடல் முழுவதும் உயிர் இயங்குகிறது. இப்போ மூலாதாரத்தினுடைய கருமையத்தினுடைய தன்மை என்னவோ அதுதான் உயிரினுடைய தன்மையாக இருக்க முடியும். இப்போ கருமையத்தினுடைய தன்மை என்னவோ, தரம் என்னவோ, அதுவே தான் மனதினுடைய தன்மையாகவும் இருக்க முடியும். அப்போ நம்ம கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய செயல்கள் நம்மிடம் இருக்கிறதா? அது ஏற்கனவே களங்கமாக தான் இருக்கு. வரும்போதே அது களங்கமாக தான் வந்திருக்கு. நாம் இந்த பிறவிக்கு கருமையத்தை தூய்மை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். மேலும் மேலும் நம்முடைய கருமையத்தை நாம் தூய்மை செய்கிறோமா அல்லது களங்கப்படுத்துகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த மனதை கொண்டு நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிக்கணும். மற்றவர்களுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அறிவுடைமையா அறியாமையா? மற்றவங்களுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அறியாமை. ஆனால் இன்று உலகம் முழுவதும் அதுதான் திறமைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தவங்களுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுதல். இதுதான் உலக இதனால் வரைக்கும் கண்ட அரசியல்லையும் சரி, பொருளாதார துறையிலையும் சரி, இதனுடைய சாயல் நிறைய இருக்கும். இதெல்லாம் மாறணும். ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு தானும் உயர வேண்டும் அப்படிங்கிற மனோநிலைக்கு நாம் எப்போ வர்றோமோ அப்போ தான் நம்முடைய கருமையும் தூய்மையாகும். அடுத்தவங்களுடைய பலகீனத்தை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கும் போது அது திறமையோ அல்லது அது அறிவுடைமையோ ஆகாது. அது மேலும் நம்முடைய கருமையத்தை களங்கப்படுத்தும். அப்போ இந்த களங்கமான கருமையத்தில் இருந்து உயிர் கிளம்பி மனசு கிளம்பி எப்படி தூய்மையாக உட்காந்து தவம் பண்ணுறது? எப்படி சுத்த வெளியோடு நம்மளால் இணைய முடியும்? இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் அணுவுக்கு மத்தியிலேயும் இருப்பது சுத்த வெளி, தெய்வத்தன்மை. இப்போ அதே பொருள் இப்போ நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ளேயே இருக்கா? சொன்னோமா? இந்த சுத்த வெளியோட ஒன்றி கலந்து தவம் பண்ணுங்க. அந்த சுத்த வெளியை ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? அதோட இணைய முடிஞ்சுதா? இந்த பொருள் மேலே தப்பு கிடையாது. இது பியூர் எனர்ஜி. இந்த பொருளோட ஒரு பொருள் போய் சேரணும் அப்படின்னா சேரக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும்? சேரக்கூடிய பொருளுக்கு உண்டான குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இருந்தால் மட்டும்தான் அதோடு போய் சேர முடியும். அப்போ நம்மளுடைய மனதை நாம் எந்த குவாலிட்டியில் எந்த குவான்டிட்டியில் வச்சுருக்கோன்னு யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
நமக்குள்ளேயே தான் இருக்கான் அவன். ஆனால் போய் அவனோட ஒன்றி கலக்க முடியாது, அதுவாக மாற முடியாது. ஏனென்றால் உன்னுடைய மனம் என்பது அவ்வளவு தூய்மையாக இல்லை. 10 அடிக்கு முன்னாடியே நில்லு, தாண்டி உள்ள வராது. அங்கேயே நின்று அங்கேயே தவம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடு. வேணா அடுத்த தடவை வரும்போது இன்னும் தூய்மையாக இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் 1 அடி 2 அடி தள்ளி வரலாம், அவ்வளோதான். இப்படி தான் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அதுவும் தூய்மை பண்ணால் மட்டும்தான். ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில நீங்கள் உங்களுடைய மனதை, உங்களுடைய உடலை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அந்த தவம். இதுக்கு இடையில் நாம் எப்படி வேணா இருப்பேன், நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனால் எனக்கு தவம் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏமாறுற ஆள் அவன் கிடையாது. இதுக்கெல்லாம் அவன் ஏமாற மாட்டான். குவாலிட்டியாக வந்து நில்லு, குவாலிட்டியாக என்னோட சேர்ந்துக்க. எல்லா மனமும் மனமல்ல, சான்றோர்க்கு பொய்யா மனமே மனம். அந்த பொய்யில்லாத மனம், அந்த அப்பழுக்கு இல்லாத மனம், அந்த மனதை நாம் தயார் பண்ணாதான் உண்டு. பெருசாலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்முடைய எண்ணம், சொல், செயல் 3த்தையும் ஒழுங்குபடுத்திட்டா போதும், அவ்வளோதான். இதுக்கு ஏற்கனவே கலங்கத்தோடு தான் இருக்கும். இப்போ அதை போய் சுத்தப்படுத்தணுங்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, தேவையே இல்லை. இன்னையிலேருந்து செய்யக்கூடிய பிராதாத்த கர்மத்தை மட்டும் கவனமாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், தூய்மையாக்கிக்கும். என்ன வேணுன்னேவா வந்து நம்ம கர்மயத்தில் தேவையில்லாமல் இது உக்காந்துட்டு இருக்கு விலங்கின பதிவு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. வந்த வழியில் கூட சேர்ந்து வந்துருச்சு, அவ்வளோதான். நம்மளுடைய தன்மாற்ற தன்மையில் கூட சேர்ந்து அதுவும் வந்துருச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாலாம் தவறெல்லாம் கிடையாது. இது இனிமேல் நாம் செய்யக்கூடிய சஞ்சீத கர்மத்தை விட்டுருங்க. அதையெல்லாம் நாம் போய் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் செய்யக்கூடிய பிராதாப்த கர்மத்தை நாம் தெளிவாக வச்சுக்கிட்டா போதும். அதுதான் நம்மளுடைய செயல் தூய்மையை ஏற்படுத்தி கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக மன தூய்மை உண்டாகும். செயலை நாம் தூய்மைப்படுத்தலை, நம்மளுடைய மனசை, நம்மளுடைய எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்தலை, அது வரும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் நமக்கு மறுபடியும் நெகட்டிவ் தாட்ஸு வரதான் செய்யும். அப்போ எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அமைதியாக இறைநிலையோட அப்படியே அவனோட இருநீ வாழ்த்தி அதை அமைதியாக உட்கார வச்சுட்டு நாம் நம்மளுடைய வேலையை பார்க்கணும். தேவையில்லாத எண்ணங்கள் மறுபடியும் வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் உட்காந்து தவத்தில் வாழ்த்துங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சிந்தனைகளை அதிகப்படுத்திக்காதீங்க. அது போகுதா, அது பாட்டில் போக விட்டுருங்க, போயிடும். அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு அல்லது நாம் போய் அது கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நான் நினச்சிட்டுனே இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னா எண்ணத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா உள்ளேருந்து வெளியே வர தெரியும். ரன்னிங் ஃபோர்ஸ் தான் அது இப்போ வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி கிளம்பும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது, அது கூட போய் சேரக்கூடாது. விட்டுட்டாவே என்ன பண்ணோம், அது பாட்டில் அது போயிடும். நமக்கு தவம் செய்கிறது தானே வேலை, நமக்கு வேலை தவம் செய்கிறது தான். நாம் எதுக்காக ஒரு எண்ணத்தை பின்னாடி ஓடிட்டுருக்கோம். வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே, 4 நாளைக்கு தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து வச்சுட்டு வந்தோம், இன்றைக்கி 6 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு அப்படின்னு ஏன் ஓடுறோம் நாம்? நமக்கு இந்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தவத்துக்கானது. இதை விட்டுட்டு அது கூட ஓடணும் அப்படின்னா இப்போ வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது எண்ணம் வரதான் செய்யும். ஏன்னா இது பொறுப்போடு இருக்கோன்னு அர்த்தம். தப்பு கிடையாது. இந்த எண்ணம் வருவது தவறான்னு கேட்டால் தவறு இல்லை. இப்போ நமக்கு இங்கே நீங்கள் என்னத்தை தான் பண்ணாலும் 1 வாரத்துக்கு மேலே உங்களை வச்சுக்க மாட்டோம். கிளம்பி போங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவோம், சரியா? அப்போ குடும்ப கடமைக்கு நாம் தயாராக தான் இருக்கணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. பொறுப்போடு இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் தவம் பண்ணிகிட்ருக்கேன், தவத்தை முடிச்சுட்டு வர்றேன், உக்காந்தி
பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு இருக்கணுமே ஒழிய அதோடு சேர்ந்து போயிடக்கூடாது. அப்படியே வீட்டுக்கு போனோம்னா இங்கே தவம் முடிஞ்சு போயிடும். இதுதான் நாம் செய்யக்கூடிய செயல்கள். ஒரு தேவையில்லாத எண்ணம் வருது அப்படின்னா அது கூட அட்டாச் ஆகிடக்கூடாது. அது பாட்டில் போயிட்டு போகுது. இங்கே என் வேலை என்ன? தவம் பண்ணுறது தான். அதை பண்ணணும். அதுக்கு நாம் தான் நம்மளை எப்போயும் விழிப்பு நிலையோடு வைத்து கொள்ள வேண்டும். மகரிஷி 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அயரா விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல். இது எல்லா காலத்திலும் தேவை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்லாம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் இந்த 3 விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. அயரா விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல். இது இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அருமையத்தில் நம்முடைய மனசை நாம் தூய்மையாக வச்சுக்க முடியும். அப்படி நமக்கு அருமையத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தன்மைகளை சீர்திருத்தம் மாற்றி அமைச்சிக்க முடியும். இப்போ இந்த 3 விஷயங்களை நாம் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அயரா விழிப்பு நிலை. நாம் விழிப்பு நிலையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணத்தின் பின்னாடி ஓடுவோமா? அப்போ நமக்கு விழிப்பு நிலை பத்தலை. இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. பத்தலை, பர்சன்டேஜ் குறையுது. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கும், அவ்வளோதான். சரியா? எல்லா மனமும் மனம் அல்ல. தவத்துக்கு இடையில் நமக்கு எண்ணங்கள் ஓடுது, எண்ணங்கள் வருது. ஆக்சுவலாக பார்த்தா இது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. அது தவறு நடக்கும்போது நமக்கு எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த நிலைப்பாட்டை தாண்டி நாம் ஆழமாக எண்ணமே இல்லாத இடத்துக்கு போய் தவம் பண்ணுறதுக்கு நம்மளை முழுமையாக தயார் பண்ணிக்கணும். ஸோ அதை தயார் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை சாரும். இப்போ எது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதை தவம் பண்ணிகிட்ருக்கோம், இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் வருதே, சீச்சி வே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாம் அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அப்போ எல்லா வகையான எண்ணங்களும் இது ஆக்சுவலாக அந்த எண்ணம் நம்மளை விட்டு போகுது. அந்த எண்ணம் நம்மை கடந்து செல்கிறது. அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டு. அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும்? போக விட்டுறணும். அது கூட போய் நாம் இணைந்து விடக்கூடாது. இப்போ நம்மளுடைய மனதிற்கு தூய்மையும் முழுமையான நிலையும் வர்ற வரைக்கும் இது மாதிரியான தவத்துக்கு ஊடே பல எண்ணங்கள் உருவாகும், வரும், போகும். சில வினைப்பதிவுகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். சில வினைப்பதிவுகள் நம்மை கடந்து செல்லும். அப்படி போகிறத போக விட்டுறணும். கடந்து செல்ல வேண்டியதை கடந்து செல்ல வேண்டும். போகிறதையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்க கூடாது. அதுதான் கிளம்பி போகுதில்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் அது கூட போய் சேர்ந்துக்கிறோம்? இப்போ இந்த எண்ணம் போகிற இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த எண்ணம் என்னுடைய வினைத்தன்மையிலிருந்து வெளியேறுகிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியணும். அப்படின்னா நமக்கு விழிப்பு நிலை வேண்டும். அயரா விழிப்பு நிலையோடு இருந்தால் தான் இந்த வினைத்தன்மை என்னை விட்டு நீங்குகிறதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். பிறர் மன தூண்டுதல் மூலமாக சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில், சில விஷயம் இல்லை, பல விஷயங்கள் அப்படி தான் நடக்குது. பிறர் மன தூண்டுதல். அப்படி பிறர் மன தூண்டுதல்களுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் நம்முடைய செயல்களை நாம் செய்துவிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? அதுதான் பண்ணுறோம். பிறர் மன தூண்டுதல்கள் எல்லாத்துக்கும் நாம் செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை இவ்வளோ நாளாக கடந்துக்கிட்டு இருக்கோம். அது கூடாது. இது மற்றவர்களால் நமக்கு தூண்டப்படக்கூடிய எண்ணம். அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வரும். நல்ல எண்ணங்கள் கூட பிறரால் தூண்டப்படும். அதே மாதிரி தீய எண்ணங்களும் பிறரால் தூண்டப்படும். அப்போ
அப்போ தூண்டப்படக்கூடிய விஷயங்களில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு தான் நமக்கு வேணும். அதுக்கு தான் மகரிஷி தற்சோதனை பண்ணுங்க, அயரா விழிப்பு நிலையோடு இருங்க, பிளான் பண்ணிக்கங்க. திட்டமிடல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. திட்டமிடல் இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா வாழ்க்கை சூழ்நிலை என்றைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போவது இல்லை. அப்படிலாம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. இப்படியே தான் இருக்கும்ன்ட்டு கற்பனையாக நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்படிலாம் இருக்க போகிறதும் இல்லை. இயற்கையினுடைய அமைப்பு, இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு அப்படி இல்லை. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. அப்போ எது எப்படியானாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். எல்லாத்தையும் இறைவா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்க அவன் வந்துடுவான். இல்லை இல்லை இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இப்படிலாம் வேணும் அப்படின்னா சரி இருந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் த பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அடுத்த ரவுண்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடுங்க. நம்முடைய வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் மனப்பக்குவங்கிறது இதுதான். எப்போது நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறீர்களோ, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எனக்கு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு எப்போ நீங்கள் ஏற்றுக்க தயாராகிறீங்களோ அப்போ உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு, த நேச்சுரல் ப்ராடக்ட், இறைநிலை சுத்த சக்தி, அது தயாராகும். ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த பக்குவத்துக்கு வந்தால் தான் அது ஒர்க் பண்ண முடியும். சயின்ஸ் அதுதான். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்துக்கு வந்தீங்கன்னா தான் இந்த மனப்பக்குவம் தான் என்ன ஆகுது, இறைநிலைய பியூர் எனர்ஜி உங்களை பாதுகாக்கிறதுக்கு தயாராக முடியும். அது வரைக்கும் அதுவாத வரைக்கும் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களை பாதுகாக்க நீங்களாகவே தான் முயற்சி பண்ணிக்கணும். அப்போ எது பெட்டருன்னு நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. சிஸ்டம் இது தான், இறைநிலையினுடைய சிஸ்டம், இயற்கையினுடைய கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் கடமையையும் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன்னா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பியூர் எனர்ஜி தான். ஏன்னா அந்த பியூர் எனர்ஜிக்கு இந்த பியூர் மனப்பக்குவம் தேவைப்படுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பியூர் மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும், அவ்வளோதான் விஷயம். எது மாதிரியான வினைப்பதிவுகள் நம்மிடம் இருந்து விலகுகிறது, போகிறத போக விடணும். நாம சில வினைப்பதிவுகளை கடக்கணும், அதை நாம் தான் கடந்து போகணும். சில வினைப்பதிவுகள் நம்மளை விட்டு போக விட்டுறணும். சில வினைப்பதிவுகளை நாம கடந்தால் தான் முடியும், அதை நாம் தான் கடந்து போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களை ஆழமாக இது மாதிரி மௌன காலமாக மாற்றிக்கலாத, அல்லது தவத்துக்கு நாம் ரெகுலராக போகக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை மாற்றிக்கலாம். இப்படி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சச்சங்கத்தோடு எப்போதும் தொடர்பில் இருங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். எப்போது வேண்டுமானாலும் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எது மாதிரியான வினைத்தன்மை வேண்டுமானாலும் கிளம்பும். அப்போ அது கிளம்பும்போது என்ன பண்ணும், சும்மா போகுமா அது? இப்போ நம்முடைய கர்மயத்திலிருந்து சில மோசமான வினைத்தன்மைகள் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா போகுமா? போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடித்து தட்டி கிளப்பிக்கிட்டு தான் போகும். அப்போ அந்த ஒரு பிரளயத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சச்சங்கத்தோடு நீங்கள் இருந்தால்தான் முடியும். இல்லை அப்படின்னா எங்கே தெரியுமா போய் நிற்பீங்க, வெக்ஸ் ஆகிடுவீங்க. என்னடா இவ்வளோ தூரம் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செய்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பார்த்தா கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையா அப்படின்னு வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதனால தான் மகரிஷி
சச்சங்கத்தோடு தொடர்பிலேயே இருங்க. அந்த ஷார்ப் மைண்ட், மனதை எப்போதும் மனமாக வைத்திருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீங்க, அது தவமையம் மட்டும்தான். இப்போ நீங்கள் குடும்பத்துக்கு போனீங்கன்னா இதே சூழ்நிலையில் இதே மனோபாவத்தோடு இருப்பீங்களா? மாறும் இல்லையா? இந்த பர்சன்டேஜ் மாறும் இல்லையா? அப்போ அதனால தான் நீங்கள் அதை பழகி பழகி வச்சுட்டீங்க அப்படின்னா உரிய நேரத்தில் இந்த தன்மை உங்களை அரவணைத்து பாதுகாக்கும். இது எப்படின்னு கேட்டால் இதைத்தான் பெரியவங்க ஒரு படம் போட்டு விளக்குனாங்க. கிருஷ்ண பரமாத்மா ரதத்தை ஓட்டுறார். 5 குதிரைகள் முன்னாடி இருக்கு. மனிதனாகிய அர்ஜுனன் ரதத்து மேலே இருக்கார். இப்போ இந்த 5 நிலைப்பாடு என்னென்னா புலன்கள். இந்த 5 புலன்களும் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா தெய்வம் என்கிற அறிவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த மனிதன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படியே மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அறிவு அந்த புலன்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. மனுஷனோட கதி என்ன? அதோ கதி தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாம் யாரை நம்பி கொடுக்கணும்? ஏன்னா வேறு வழி இல்லை, எதையாவது ஒன்றை சார்ந்து தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அதனால தான் வள்ளுவர் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்கு. நாம் சார்புத்தன்மை இல்லாமல்லாம் இருக்க முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டெல்லாம் வாழ முடியாது. சார்புத்தன்மை தேவை. அப்போ நாம் எதை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதை சார்ந்து இருக்கணும்? அறிவை சார்ந்து இருக்க வேண்டும். அறிவை சார்ந்து நம்மளுடைய வாழ்வியல் இருந்தது அப்படின்னா நமக்கு உரிய நேரத்தில் அந்த அறிவு நம்மளை காப்பாற்றும். அதே மகாபாரதத்தில் யுத்த காலத்தில் கர்ணன் நாகாஸ்திரத்தை எய்திட்டார், வந்துக்கிட்டு இருக்கு. நாகாஸ்திரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அதை யாரையும் கொல்லாமல் திரும்பி வராது, ஒன்று தான் தீரும். அப்போ சல்லியன், கர்ணனுக்கு தேரோட்டியாக இருப்பது சல்லியன். சல்லியன் சொல்கிறார், எதுக்கு குறி வைக்கிற? நான் அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வைக்கிறேன். இல்லை, மார்புக்கு குறிவை. ஏன்னா ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிறது பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா. எதையாவது பண்ணி மனுஷன் காப்பாற்றிடுவார், அதனால் மார்புக்கு குறிவை அப்படிங்கிறார். இல்லை இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு கர்ணன் என்ன பண்ணுறாரு, தலைக்கே குறிய வச்சு நாகாஸ்திரத்தை விட்டுறாரு. இப்போ அர்ஜுனனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நாகாஸ்திரம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அறிவு மனுஷனை காப்பாற்றுது பாருங்க. அறிவாகிய கிருஷ்ண பரமாத்மா மனுஷனை காப்பாற்றுறாரு. என்ன பண்ணார்? தன்னோட கட்டை விரலால் ஒரு ஜான் தேரை உள்ளே அழுத்தினோடனே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைக்கு வச்சது தலைப்பாயோடு போயிடுச்சு. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. நம்ம ஆள் என்ன பண்ணோம்? மாலையை போட்டு பூஜையை பண்ணி அவரை வணங்கும் பொருளாக வச்சிருக்கோம். அது அறிவு சார்ந்த வாழ்வியல் முறையை விளக்க கொடுத்த ஒரு படம் இது. இப்போ நாம் இதை அறிவோடு இருந்து புரிஞ்சுக்கணும். எல்லா நிலைகளிலும் அறிவு இருந்து இயங்குகிறது. சாதாரணமாக இருக்கிறதும் அதே அறிவு தான், பிரம்மாண்டமாக இருக்கிறதும் அதே அறிவு தான். இங்கே மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு அணுவும் அறிவு தான். அகன்று விரிந்து பறந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் அறிவு தான். அப்போ இது வரைக்கும் நாம் அறிவுன்னா என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது திறமையாக அந்த சிக்கலை டேலி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுருக்கோம். அல்லது ஒரு நிர்வாகத்தில் ஒரு ப்ராஜெக்டை நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா திறமையாக இதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுருக்கோம். மேடைகளில் ஏறி வாதத்துக்கு வாதம் எதிர்வாதம் செஞ்சு திறமையாக பேசினா இதுக்கு பேர் அறிவுன்னு வச்சுருக்கோம். இது மட்டும் அல்ல,
எல்லாமே அறிவு தான். கேட்கறது, பார்க்கறது, சிந்திக்கிறது எல்லாமே அறிவு தான். அறிவை நாம் தவறான முறையில் அடையாளப்படுத்தினதுனால தான் அறிவே தெய்வங்கிறது நம்மளால் ஒத்துக்க முடியல. அதே அறிவாகத்தான் நானும் இருக்கிறேங்கிறதையும் ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறது அப்படி. அறிவுக்கு நம்ம வேறு விதமான கற்பனையை போட்டு பூட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இது என்னாச்சு, வேறு மாதிரி தான் நம்ம யோசிக்கும். அப்போ இந்த மனோபாவம் மாறணும். எல்லா மனமும் மனம் அல்ல. நாம் எதை வச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். மனசை வச்சு தானே. நம்முடைய மனதை வைத்துத்தான் இந்த சமுதாயத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த மனம் எப்படிப்பட்டதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். இந்த மனதின் தன்மை என்னவோ அதையே தான் அது பிரதிபலிக்கும். வேற எல்லாம் மாற்றி எல்லாம் நமக்கு காட்டாது. மனசு கற்பனை கலந்த மாயையில் இருந்ததுன்னா நம்ம பார்க்குற பொருள்லையும் அதே கற்பனையும் அதே மாயையும் இருக்கும். அதுக்கு தான் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும், மனதை தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறோம். அப்போ இந்த தூய்மையான மனதை கொண்டு எதை பார்த்தாலும் அது அதுவாகவே தெரியும். மனம் மனமாகிவிட்டால் பார்ப்பது எல்லாம் அதுவாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் ஒரு கலர் கண்ணாடி, பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பார்க்குறதெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கும். சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா பார்க்குறதெல்லாம் சிகப்பாக தான் இருக்கும். இப்போ இது சிகப்பு தான் நிஜம்னு நம்புது இல்லையா? ஏன்னா அந்த கண்ணாடி போட்டு பார்த்தா அப்படி தான் தெரியும். அப்போ இது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை. ஜஸ்ட்டு அந்த கண்ணாடியை கழட்டிட்டா வேலை முடிஞ்சுது. கற்பனையும் மாயையும் நிறைந்த மனதை வைத்து கொண்டு உட்பொருளாகிய உண்மையை புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம், முடியாத காரியம். அதை நாம் மாற்றிக்கணும். அப்போ மனம் மனமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்குள்ள விஞ்ஞான யுகம், பெரியவங்க, பொருளாதாரவாதிகள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் இயற்கைக்கு பதிலாக அந்த இடத்துல மனிதனாகிய நாம் இயற்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற வேலைகளில், செயல்பாடுகளை நாம் இறங்குறோம். இது என்றைக்குமே முடியாத ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அணுக்களை பிளந்து அணுவினுடைய தன்மையில் டிஎன்ஏல போய் அவங்களால ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானத்தை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஏஐ வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னும் வரப்போகுது, ஜிஏஐன்னு வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லேயே ஹைடெக்காக போக போகிறோம். இந்த பூமி, நாம் வாழக்கூடிய இந்த பூமி இன்னொரு 50 வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் முறை அப்படியே தலைகீழ மாறப்போகுது. நாம் இந்த சினிமா படத்துலலாம் பார்த்துருப்போம், இயந்திர மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்கிற மாதிரி எல்லாம் படம் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இனிமேல் நம்ம வாழ போகிறோம். நம்ம கூட சேர்ந்து இயந்திரங்களும் நம்ம மொழியை பேசிக்கிட்டு நாம் என்ன செஞ்சாலும் அதுவும் திருப்பி பதில் சொல்லிட்டு வாழ போகுது. அப்படி தான் நாம் அடுத்து இன்னொரு 100 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் போயிட்டுருக்கோம். அப்போ இதையெல்லாம் செய்யும்போது ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை என்னால் உருவாக்க முடிகிறது அப்படின்னா, நான் இறைவனுக்கு நிகரானவன் அல்லது இயற்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியும், என்னால் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்னால் முடியும்னு அந்த ஒரு சிந்தனையை கொடுக்குது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மழை பெய்ய வேண்டிய காலம். இது மழை பெய்யல இல்லையா? காரணம் அதுதான். என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? மழை பெஞ்சிருக்கு. எங்கே பெஞ்சிருக்கு தெரியுமா? துபாயில் பெஞ்சிருக்கு. துபாய் என்ன பண்ணுது? வெள்ளத்தில் மிதக்குது. இப்போ அரபு நாடுகள்லாம் பாருங்கள், என்ன பண்ணுறோம், அங்கெல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அங்கே இருக்கிற வெயில் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே இருக்கிற மழை அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். இயற்கை ஒரு கட்டமைப்பை கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுருக்குன்னா அதை நாம் என்ன பண்ணக்கூடாது?
மாற்றக்கூடாது. மாற்றலாம், அளவோட முறையோடு மாற்றலாம். இப்போ மழை பெய்யுது, மழை பெய்யறதெல்லாம் கொண்டு போய் கடலில் தான் கலக்கும், சரியா? ஆனால் இது ஒரு சின்ன அளவில் டேமை கட்டி வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்கு டேமை கட்டி இந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணலாமே ஒழிய, மொத்த மழையையும் அதே இடத்துல ஸ்டோர் பண்ணி நிற்க வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க தூத்துக்குடி, சென்னை என்னாச்சு? அது மாதிரி தான் ஆகும், அது மாதிரி தான் ஆகும். ஒரு அளவோட இயற்கை என்ன பண்ணும்? நம்மளுடைய செயல்களை அனுமதிக்கும். அளவுக்கு மீறும்போது அதற்கான எதிர்வினைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஏன் இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னா காரணம் இதுதான். இங்கே பெய்ய வேண்டிய மழை அங்கே போயிடுச்சு, அங்கே இருக்க வேண்டிய வெயில் இங்கே வந்துடுச்சு. இதை எதையாவது பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னா, மழை தவமெல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த வெப்பம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. மேகங்கிறது நீரினுடைய மூலக்கூறு தான், மேகத்தில் தண்ணி தான் இருக்குது. ஏன் அது மழையாக நம்மளால் மாற்ற முடியல அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்குது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சரிநிகர் விகிதாச்சாரத்தில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமானாதான் என்ன ஆகும்? குளிர்ச்சி அடையும். குளிர்ந்த காற்று தான் அதில் இருக்கிற நீர்ம கோலத்தை மாற்றி நீர் துகள்களாக மாற்றி திவளைகளாக மாற்றி மழையாக பெய்யும். அப்போ இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் மட்டும் அதனுடைய டெம்பரேச்சரை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஒரே மாதிரி சமசீராக இருக்குது. இது கொஞ்சம் மாறினா தான் உண்டு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நாம தான் இதனுடைய சிஸ்டத்தை மாற்றியிருக்கோம். அப்போ மனிதர்கள் இப்படியெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் சமுதாயத்தில் பலவிதமான எதிர்வினைகளை உருவாக்குகிறது. இப்போ பாருங்கள், அதோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையும் ஏசி எல்லாம் போட்டால் கூட நல்லா இருக்குமே, சுற்றிலையும் தான் வச்சுருக்குங்களே அப்படின்னு தோணுது இல்லையா? தவம் பண்ணும்போது ஃபேனை கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறோம், சவுண்டு வருது, தவத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, ஏசியை தான் ஆன் பண்ணி விடுங்களேன், ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தோணுது இல்லையா? அப்போ எங்கேயோ செஞ்ச ஒரு காரியம் இங்கே அதனுடைய பாதிப்பு விளைவு வருது இல்லையா? அப்போ இதெல்லாம் எதனால் அப்படின்னா, மனமாக இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களும் செயல்படக்கூடிய செயல்களும் சமுதாயத்தில் தனிமனித வாழ்க்கையில் இப்படித்தான் விளைவுகளை உருவாக்கும். இப்போ இதெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும். இப்போ எங்கேயோ நடக்கிற விஷயந்தானே அப்படின்னு இல்லாமல் நாம் நம்மளுடைய வாழ்வியல் முறையை நம்ம மாற்றிக்கணும். எல்லாமே காந்தந்தான். எல்லா விஷயத்தை மாற்றி அமைப்பதற்கான மூலக்கூறு எல்லாம் எங்கே இருக்குன்னா சிஸ்டம் காந்தத்தில் தான் இருக்குது. அப்போ அதே காந்தந்தான் நம்மளுடைய மனமாக இருக்கிறது. நம்மளுடைய மனதை நாம் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். தேவையில்லாத செயல்பாடுகளில் நம்மளுடைய மனதை இருந்து விலக்கி கொள்ள வேண்டும். அப்படி பிறர் மன தூண்டுதலால் நமக்கு எது மாதிரியான உண்மைகள், எது மாதிரியான நிகழ்ச்சிகள் தோன்றுகிறதோ அதிலெல்லாம் இருந்து நம்மளை நாம் விடுவித்து கொள்ள வேண்டும். மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு, மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. அப்போ மடல் விரிந்த பூ போல் நம்ம மனசு இருக்கணும் அப்படின்னா, இப்போ அது மாதிரி இருக்கா? நம்ம மனசு பூ மாதிரி இருக்கா? மடல்னா மகள், அந்த வார்த்தையை அழகாக மகிழ்ச்சி யூஸ் பண்ணுறாங்க. மடல், மடல் என்ன பண்ணும்? மென்மையாக இருக்கும். மடல் மேலே காற்று வீசுச்சுன்னா என்ன பண்ணும்? இடம் கொடுக்கும், அசையும் இல்லையா? இப்போ அதே மனசு கல் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனசை வச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாம் மாற்றிக்கிட்டாதான் நம்மளுடைய ஜீவகாந்தத்தின் தன்மை, இது மாதிரி அன்பர்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய தன்மை மற்றவங்களை என்ன பண்ணும்? இதுக்குள்ளே கொண்டு வரும். இப்போ நாமளே மாற்றிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அரிசி இருக்கு இல்லையா?
இப்போ இந்த அரிசி உலை வச்சு ஊற வச்சு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கொதித்து இறக்கணும் அப்படின்னா சாதமாக மாறும். இப்போ இந்த அரிசி நீருக்கு தனக்குள் இடம் கொடுத்ததால் இது சாதமாக மாறிச்சு. இந்த அரிசி இல்லை இல்லை நான்லாம் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன், நீ ஒன்றால் ஆனதை நீ பாரு, என்னால் ஆனதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அரிசி என்றைக்காவது சாப்பாடாக மாறுமா? அது மாறாது. அப்போ எதுக்கு நாம் நம்மளுடைய மனசில் இடம் கொடுக்கணுமோ அதுக்கு இடம் கொடுத்தா நாம் நமக்கே பயன்படக்கூடிய பொருளாக மாறுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கே நாம் பயன்பட மாட்டோம், பயன்பட மாட்டோம். அப்போ எதுக்கு நாம் நமக்குள்ளே இடம் கொடுக்கணும்? விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இதுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா இது நம்முடைய உயிரை மாற்றும், இது நம்முடைய மனதை மாற்றும், உடல் செல்களை மாற்றும், நம்முடைய கருமையத்தை மாற்றும். இல்லை இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா கல் மாதிரி இருக்க வேண்டியதுதான். அந்த மனசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறோம், இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாவே இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியந்தான் இங்கே வந்து நாம் உக்காந்துருக்கோம். எவ்வளோ பேர் பாருங்கள், இங்கேருந்து வால்பாறைக்கு போகிறாங்க, மங்கி ஃபால்ஸுக்கு போகிறாங்க. இந்த ஹாலிடேன்னு ஒன்று வந்துச்சுன்னா கூட்டமாக நிற்கும் வரிசையாக காரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் இங்கே வரணும்னு தோணலை இல்லையா? அப்போ அவங்களுடைய கருமையத்திற்கு இது இன்னும் சரியாக போய் சேரலை. அப்போ நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் செய்த புண்ணியத்தின் பேர். இதனால தான் வந்து மகரிஷி அவங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி நம்முடைய வாழ்வியலை துவக்குகிறார்கள். தவத்தில் அவங்களையெல்லாம் வணங்கி வாழ்த்துறோம் அப்படின்னா காரணம் இதுதான். அவங்க கொடுத்த புண்ணியத்தின் பேரை தான் நாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய தன்மைகள் நம்மை எல்லாவற்றையும் உணர்த்தும், உயர்த்தும். இப்போ இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு நம்மளுடைய மனதை வச்சு தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய மனசு அப்படி காற்றுல விட்டோம் அப்படின்னா காற்றோட காற்றா கலந்து நிற்கணும். நெருப்பில் விட்டோம் அப்படின்னா நெருப்போட நெருப்பாக நிற்கணும். இப்போ நாம் மற்ற வாழ்வியல் முறைகளில் இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதோடு இணையலாம், பஞ்சபூதங்களோடு இணையலாம், 9 நவக்கோள்களோடு இணையலாம். இங்கே வந்து நாம் இங்கே வாழ்வியல் முறையில் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்னா இங்கேயும் ஒரு அளவுக்கு தான் தவம், அதோட கனெக்ட் ஆக முடியாது. எது எதை ஈர்க்கும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதோடு எது இணைய முடியும்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா? அந்த கோட்பாடுக்கு இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகங்கிற விஷயம் இருந்தால் தான் நாம் அதோடு போய் அதோட கலக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நமக்குள்ளற இந்த விஷய ஞானத்துக்கு, இந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம மனசில் இடம் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இணையலாம். அவ்வளோதான் நம்மளுடைய தவமாக இருக்க முடியும். இப்போ சுத்த வெளிக்கு துரியாதீத தவம் சுத்த வெளியில் போய் பண்ணிட்டு வந்தோம். எல்லாரும் சுத்த வெளிக்கு போயிட்டு வந்துட்டோமா? எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நம்ம போயிருப்போம். அப்போ அந்த பொருளோடு நம்ம போய் கலக்க முடியல அப்படின்னா இன்னும் நம்முடைய மனதிற்கு அதற்குரிய தகுதி வரவில்லை என்று பொருள். தகுதின்னா வேறு ஒன்றும் கிடையாது, பக்குவந்தான், மனப்பக்குவந்தான். இந்த மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஏற்றுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எது நடந்தாலும் என்னுடைய கர்மவினையின் பலனாகத்தான் நடக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்க கற்றுக்கங்க. இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே அப்படின்னா இன்னும் நீ தயாராகலை மகனே,
வெயிட் பண்ணு அப்படின்னு அவனும் அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிட்டு போவான். ஸோ அப்போ நம்ம ஏற்றுக்க தயாராகும். எல்லாத்தையும் ஏற்றுக்கங்க. ஏனைய நன்மைக்கும் தீமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல், வேற எதுவும் கிடையாது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய கருமையத்தில் அதற்கான ஆணிவேர் இருக்கிறது. அந்த ஆணிவேருக்கு நீங்கள் சிகிச்சை செய்யாமல், அந்த ஆணிவேருக்கு நீங்கள் சரியான செயலை செய்து அதை மாற்றி அமைக்காமல், அந்த ஆணிவேரெல்லாம் எடுக்கலாம் முடியாது. அந்த ஆணிவேர் இருக்க தான் வேணும். அது இருந்தால் தான் நம்முடைய வாழ்வியலும் தொடரும். ஆனால் என்ன பண்ண போகிறோம், அதோட தன்மையை மட்டும் மாற்ற போகிறோம், அவ்வளோதான். டெக்னாலஜி, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். உடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் வாழ்த்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தன்மை மாறும். நீங்கள் ஜென்ரலாக இருந்து வாழ்த்துங்க. என் கருமையத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான வினைப்பதிவுகளும் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வார்த்தையை தவத்துக்கு அப்புறம் நீங்களாக சொல்லிக்கங்க. இது உங்களுடைய கருமையத்தை என்னப்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்க. ஒன்றோடு ஒன்று இங்கே இணைஞ்சாதான் அங்கே அவனோட போய் இணைய முடியும். இப்போ அதற்கான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சிந்திச்சாதானே வரும். பாருங்கள், மகரிஷி சொல்கிற அதே வார்த்தை தான். மன அலை சுழலை குறைத்து கொண்டு வருகிற எண்ணம், அல்லாது ஏதாவது ஒரு எண்ணத்தை எடுத்து அதனுடைய விளைவு என்னன்னு நம்ம யோசிக்கும்போது அதுக்கு பேர் தான் சிந்தனை. மகரிஷி மௌன காலத்தில் புத்தகங்களை படித்து கொண்டு காலத்தை விரயமாக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பிரபஞ்சத்தினுடைய தன்மாற்றத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிற மகரிஷி மௌன காலத்தில் புத்தகங்களை படித்து கொண்டு காலத்தை விரயமாக்காதீர்கள். நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதில் அதுதான் வரும், பாருங்க. அப்போ மௌனங்கிறது அதற்கான செயல் அல்ல, சிந்தனைக்குரிய செயல், சிந்தனைக்குரிய ஒரு கோட்பாடு மௌனம். இப்போ மௌனத்தில் சிந்திக்கிறதுக்கு தான் நாம் அதிகமாக டைம் எடுத்துக்கணும். அது முடியும். ஏன்னா அதற்கான விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே டெக்னாலஜி இருக்குது. ஜஸ்ட்டு நாம் அப்படி யூட்டேன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது உள்முக பயணம், த இன்னர் ட்ராவல் இனிதே துவங்கும், இனிதே துவங்கும். எல்லா மனமும் மனமல்ல, சான்றோர்க்கு பொய்யா மனமே மனம். சான்றோர்க்கு யார் இந்த சான்றோர்? தன்னை தன்னுடைய வாழ்வில் சூழ்நிலையில் எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ அதற்கெல்லாம் சான்றாக இருக்கக்கூடிய சாட்சி பாவனை, அந்த மனசை நாம் வளர்த்துக்கணும். எல்லாத்தையும் சாட்சியாக நின்று கவனிக்கக்கூடிய அந்த மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதோடு போய் நாம் மெர்ஜ் ஆகிடக்கூடாது, அந்த நிகழ்ச்சியோடு நம்மளை கலந்து விடக்கூடாது. இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதற்கும் எனக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற அந்த மனபாவத்தை உருவாக்குவதற்காக நாம் எல்லாத்திலையும் சாட்சி பாவனையோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் சான்றாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு வாழ்வியல் சூழ்நிலையிலையும் நாம் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய இந்த மனபாவனையை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் நாம் சிக்கிக்க மாட்டோம். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் நானாக இருக்கேன், அது அதுவாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சி இருவருக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து கவனித்தல், கவனித்து பழகுங்க. அப்படி பழக பழக அந்த பற்றற்ற நிலை, வள்ளுவர் சொல்லக்கூடிய
பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்கு. எதிலேயும் பற்று இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் மனித வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்குகிறது. நாம் எதிர்பார்க்குறோம், எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குறோம். தவன் நல்லா வந்துடணும், என் பிள்ளை நல்லா படிச்சிடணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா விஷயமும் நல்லபடியாகவே நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது தவறான்னு கேட்டால் தவறில்லை, நியாயமான உணர்வு. ஆனால் உடனே நடக்கணும், அங்கே தான் பிழையாகி போகிறது. அது உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நடக்கும், ஆனால் உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னாகும்? லேட்டாகும். அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும். அப்படி ஏமாற்றமாக மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் நம்மளுடைய நிம்மதியை எங்கே தொலைச்சோம் அப்படின்னா எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்துக்கும் நடுவில் தொலைச்சிட்டோம். அப்போ ஏன் நாம் எதிர்பார்க்குறோம்? எதுக்காக எதிர்பார்க்கணும்? நம்பிக்கை இல்லை, இறைவன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு கொடுக்க வேண்டியது அவன் சரியாக கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது. அப்போ அவன் மேலே நம்பிக்கை இல்லை. அறகுறையா இறைவனை நாம் நம்புகிறோம். அறகுறை அறிவைத்தான் நாம் இது நாள் வரைக்கும் வளர்த்து வச்சுருக்கோம். அப்போ இந்த அறகுறை அறிவிலிருந்து, முழுமை பெறாத இந்த அறிவிலிருந்து நாம் நம்மை எப்போது விடுவித்து கொள்கிறோமோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நிம்மதி கிட்டும். அந்த இடத்துல தான் நிம்மதி இருக்கும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை அது முக்தி. இப்போ அந்த இடத்துக்கு நாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அந்த இடத்தை நோக்கி நாம் நம்மை நகர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ மகரிஷி இந்த வார்த்தையில், இந்த கவியிலிருந்து ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. அது நீ ஒன்றாய் அறிந்த இடம். அப்போ இடம்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு நாம் நம்மை நகர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி நகர்த்திக்கும்போது தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல மகரிஷி சாதாரணமாக தகுதியை மட்டும் வளர்த்துக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடைபெறும். தகுதியை மட்டும் விட்டுறக்கூடாது, தகுதியை மட்டும் இழந்து விடக்கூடாது. நாம் நல்லவனாக இருக்கோமா, நல்லவனாகவே வாழணும். சினிமா டைலாக் ஒன்று இருக்கும், ஆனால் உண்மை, அது சத்தியம். ஆண்டவன் கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். நல்லவனை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். சினிமா டைலாக் தான், ஆனால் சத்தியம். அப்போ இது எல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளை இந்த வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு உதவும். இதே விஷயத்தை தான் பாரதியாரும் பண்ணுறார். இந்த ஜகத்தினில் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், நல்லதோர் வீணை செய்து அதன் நலன் கெட புலிதினில் எறிவதுண்டோ. இப்போ இந்த நல்லதோர் வீணைன்னு யாரை சொல்லிக்கிறாரு? பாரதியார் தான் சொல்லிட்டார். அதே வார்த்தையை நாமளும் ஏன் சொல்லிக்க கூடாது? நாமளும் நல்ல வீணையாக இருப்போமே. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தான் உங்களுக்குள்ள வைராக்கியம் வளரும். அப்படி இல்லை அப்படின்னா என்னத்த பெரிய வாழ்க்கை, நாமளும் தான் முயற்சி பண்ணோம், ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனசு என்ன பண்ணும், நம்மளை ஏமாற்றும்.
நம்மளுடைய மனசே தான். நம்முடைய வினைப்பதிவு நம்மளை நல்லவனாக இருந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம்தான் மாறேன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் நாம் கொஞ்சம் அப்படியே அதுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முழுசாக நம்மளை அது கபலீகரம் பண்ணிடும். அந்த வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். இன்னொரு வார்த்தையும் அதே மாதிரி தான், நல்லவனாக வாழ்கிறோம், கடைசி வரைக்கும் நல்லவனாக வாழணும். இடையில என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. கெட்டவனாக வாழ்ந்தவன் மாறி நல்லவனாக மாறலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடக்கூடாது. இப்போ இதற்குண்டான வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு வரும், அங்கங்கே வரும். இப்போ இதெல்லாத்தையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நான் இப்படித்தான் வாழ்வேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு வாழணும். யாருக்கு அந்த வைராக்கியம் அமைகிறதோ அவர்களுக்குள் பெருக்கெடுக்கும் பேரறிவு. இந்த குண்டலினி யோக முறையில் உந்த குண்டலினி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று முயற்சி செய்ய செய்ய குண்டலினி புருவ மையத்தில் குவிந்து ஊறி வரும். அப்படி வரக்கூடிய அந்த ஆற்றல் சும்மா வராது, பேரறிவின் ஆற்றலை பெற்று வரும். அப்படி கிடைச்ச இந்த விஷயத்தை வச்சு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து எண்ணம் சொல் செயல் மூன்றை ஒழுங்கு செய்வீர். இப்போ இவ்வளோ பெரிய அறிவு கிடைச்சிருக்கு, அதை நாம் என்ன பண்ணணும், பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த தவயோக வாழ்க்கை முறையில் நமக்கு நாளுக்கு நாள் முன்னேற்றம் என்பது கிடைக்கும்படியாக நாம் வாழ வேண்டும். மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா கொஞ்சம் சலிப்பு தட்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற மாதிரி வாழ்ந்தா சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போயிடும். டெய்லி கிடைக்கிற மாதிரி வாழணும். செயலுக்கு தக்க விளைவு, எந்த ஒரு விளைவுக்கும் செயல் இருக்கு. அப்போ டெய்லி நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாக நம்முடைய செயலை கவனத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். அப்போ அவன் டெய்லி நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மற்றவங்க வெளியே இருந்து மோட்டிவேஷன் அதெல்லாம் இந்த காதில் கேட்போம், பட்டு பெருசாக பயன்பாடெல்லாம் வராது. ஆனால் அவன் உள்ளே இருந்து மோட்டிவேஷன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது ஒரிஜினல். அது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய அறிவிலும் உயிரிலும் அதையே வச்சு நீங்கள் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களும் அது இருக்கும். அவன் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நாம் வாழணும். அப்போ அந்த இடத்துக்கு போனாதான் அது நடக்கும். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அந்த இடத்துக்கு நாம் போகணும், நம்மளை நகர்த்திக்கணும். அப்போ அந்த நகர்வுக்கு மகரிஷி உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனையை கொடுத்துருக்காங்க. அந்த நகர்வுக்குத்தான் இது. அதே இடத்துல இருந்து நாம் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கவும் உணரவும் முடியுமான்னு கேட்டால் முடியாது. நகரணும், அந்த இடத்த விட்டு நகர்ந்தாதான். பிறந்தது மாதிரியே அப்படியே இருந்து விடக்கூடாது. நம்மை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை என்பதும் மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்பதும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடியது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டாக நாமளும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறோம், மற்றவங்களையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறோம். இப்போ இதெல்லாம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சறுக்கலை ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய விமர்சனங்கள் நம்மீது பலவாறாக விழத்தான் செய்யும். எதுக்கு செவி சாய்க்க வேண்டுமோ அதற்கு செவி சாய்க்கலாம், மற்றதையெல்லாம் செவி சாய்க்க கூடாது. இந்த பக்கம் வாங்கிட்டு இந்த பக்கம் போயிட்டே இருக்கணும்.
ஆரம்ப காலகட்டங்களில் இந்த குண்டலினி யோக துறைக்கு நான் 17 வயசில் வந்தேன். இப்போ நம்மளுடைய அண்ணனோட ஃப்ரெண்டு அவங்கெல்லாம், இந்த சின்ன வயசில் உனக்கு ஏன் வேண்டாத வேலை, இந்த சின்ன வயசில் உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றெடுத்து பேரம்பேத்தியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை வச்சுக்க, தியானம் பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு, இந்த வயசில் உனக்கு தேவையில்லை. அப்போ இந்த சமுதாயம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு? ஒரு தியானம் பண்ணக்கூடிய வாழ்வியல் முறையில் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு தாத்தாவானதுக்கப்புறம் ஏஜ் ஒரு 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவை, சின்ன வயசில் தேவையில்லை. அப்போ சின்ன வயசில் என்ன தேவைன்னு இந்த சமுதாயம் சொல்லுது, புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா, காசு, பணம், துட்டு, மணி இதைத்தான் சொல்லுது. காசு பணத்தை சம்பாரி, ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, அப்புறம் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். கடைசியில் என்ன போய் பார்க்கறது, காலம் போன காலத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் திருத்தத்துக்கான எல்லா விஷயத்தையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி வாழணுமோ அந்த இடத்துல வாழ வேண்டிய முறையெல்லாம் விட்டுட்டு, இப்போ இந்த சமுதாயம் ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன நாலேஜோ அதை மட்டும் வச்சு தான் விமர்சனம் பண்ண முடியும். அந்த விமர்சனம் என்னைக்காவது ஒரிஜினலாக இருக்குமா? இருக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ சமுதாயம் அப்படி தான் சொல்லும். பலவாறாக நம்மை விமர்சனம் செய்யத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தில் நாம் நேர்மையோடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது தான் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நம்மளுடைய உயிர்நிலை, மனோநிலை, அறிவு நிலை இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். 2வது, நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு நல்ல வாழ்வியல் முறையை கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடை செய்து வைக்கிறோம். ஏன்னா நம்மை பின்தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே முறையில் தான் அவங்க நாளைக்கு வாழ போகிறாங்க. அதுக்காகவாவது நாம் என்ன பண்ணி ஆகணும்? யூட்டர்ன் பண்ணியே ஆகணும். யூட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னதான் பவர் ஸ்டேரிங்காக இருந்தாலும் யூட்டர்ன் பண்ணுறது கஷ்டம்தான் ஹில் ஸ்டேஷனில். இப்போ நாம் அந்த நிலையில் தான் இருக்கோம். வேறு வழியே இல்லை. விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, வண்டி கீழே போயிடும். முயற்சி பண்ணி திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த சமுதாயம் அவங்க பார்த்துக்குவாங்க. என்னுடைய கடமை நான் திருப்பி கொடுக்கறது, திருப்பிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படியானாலும் சரி, இறைநிலையை நாம் உணரப்போவது என்பது உறுதி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்று, இதே உடம்பை வச்சுட்டு உணர்வோம். அப்படி இல்லையா, நம்மளுடைய பேரன், நம்மளுடைய குழந்தைங்க அவங்க வழியாக உணரப்போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுவே தான் நாமளே தான் அவங்க. ஒன்று இதே உடம்பை வச்சுட்டு இறைநிலையை நாம் உணர்கிறோம். அப்படி இல்லையா, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த உடம்பை வச்சுட்டு உணரப்போகிறோம். இப்போ இதே தான் அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்போ பாருங்கள், சாதாரணமாகவே அவங்க தாத்தா மாதிரியே இவன் பண்ணுறான். டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? எப்படி இந்த கேரக்டர்லாம் வருது? இந்த நடை, உடை, பாவனை, இந்த கேரக்டர், பேசுறது அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது, பாட்டி மாதிரியே இருக்குது. எப்படி வருது? அப்போ ஜீன் வழியாக இதெல்லாம் என்ன பண்ணுது? கடத்தப்படுகிறது. கருமையத்தின் வழியாக இவை அனைத்தும் கடத்தப்படுகிறது. அப்போ நாம் உண்மையிலேயே நம்மளுடைய சந்ததியர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துங்கிறது இதுதான். காசு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? அது தேவை இல்லைங்களே. காசு பணம்லாம் தேவை தான் இல்லைங்களே. ஆனால் அதை மட்டுமே சேர்த்து வைக்கக்கூடாது, இதையும் சேர்த்து வைக்கணும். மகராசி இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க.
ஒரு சமுதாயத்தில் பொருள் வளம் மட்டும் இல்லை அப்படின்னா அவர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியாது. நிஜம் அதுதான். ஒரு சமுதாயம் பொருள் வளத்தில் நிறைவாக இல்லை அப்படின்னா, பஞ்சம் ஏற்படுது, பசி பட்டினினால் மக்கள் சாகுறாங்க அப்படின்னா, அந்த நாடு பண்பாடை கலாச்சாரத்தை இழந்துவிடும். நிறைய பார்க்குறோம் இல்லையா, செய்திகள்லாம் வருது இல்லையா. காரணம் என்ன? பசி பட்டினி, பணம் இல்லை. இப்போ பொருளாதாரங்கிறது இந்த அளவுக்கு முக்கியம். நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் என்பது முக்கியம். பட்டு அது மேலே கொண்டு போய் பெருசாக மனசை வச்சு அதுவே தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மெல்ட் ஆகிடக்கூடாது. இதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை, அது கூட போய் ஜாம் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட்டு அரசாங்கத்தோட அங்கீகாரத்தோட நடைபெறக்கூடிய ஒரு வெறும் தாள், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவ்வளோதான் அது. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது உயிருக்கு பொருத்தமாக, அறிவுக்கு பொருத்தமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. இதுக்கு பொருத்தமாக வாழணும், உயிருக்கு பொருத்தமாக, அறிவுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும். நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் உயிரை பாதிக்கும், என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் உயிரை பாதிக்கும், ஒரு விளைவை ஏற்படுத்தும் உயிரில். அப்போ உயிருக்கு பாதகம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய செயல்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. இதை மகரிஷி டெஃபனிஷன் சொல்லி சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்ப விளைவு வராமல் தன்னுடைய எண்ணம் சொல் செயலை வைத்து கொள்ளும்போது இதுதான் மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இந்த பூமியில் நாம் மனிதர்களாக வந்திருக்கிறோம். இறைநிலையும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்வதற்காகத்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் உயிருக்கு பொருத்தமான வாழ்க்கை, இதுதான் அறிவுக்கு பொருத்தமான வாழ்க்கை, இதுதான் மனம் மனமாக இருக்கும் செயல்முறை வழிபாடு. இந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் இங்கே இந்த பயிற்சி முறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவு பெறுறோம். இந்த தெளிவெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மனதை மனமாக உயர்த்துவதற்கு. சரி, மேலும் எப்படி நம்முடைய மனதை மனமாக்கலாம்? எல்லா மனமும் மனமல்ல, சான்றோர்க்கு பொய்யா மனமே மனம். நம்மளுடைய இந்த மனவளக்கலை வாழ்க்கையோடு நம்மை நாம் இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுறோம். அப்படி முயற்சி பண்ணும்போது ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. ஏன் ஜான் ஏறுனா முளம் சறுக்குது? இது வேணுன்னே நடக்குதா, அல்லது ஏதோ ஒரு படத்தில் பின்னாடி ஆளை விட்டு பார்க்குறியா நீக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம் முயற்சி பண்ணுறது எல்லாம் காந்தத்தின் வழியாக முயற்சி பண்ணுறோம். காந்தத்தின் வழியாக தான் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடி போயிட்டுருக்கு. ஆனால் இறங்கிறது எப்படி இறங்குறோம் அப்படின்னா, அணுக்கள் வழியாக இறங்கிடுவோம். சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. அணுக்கள் நம்மளை டக்குன்னு கீழே உளுத்து விட்டுரும். ஆனால் அப்படி இல்லை, காந்தம் மெதுவாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயாகணும். ரெண்டாவது, இந்த காந்தம் நம்மளுடைய மனசு நமக்குள்ளார ஒரு நிலையான இடத்துக்கு எப்போவுமே நம்மளுடைய கிளான்ஸ் 7 மையங்கள் இருக்கு இல்லையா, அதில் நிலையான ஆற்றல்னு ஒன்று நாம் நிறுத்தி இயக்கி பழக்கணும். அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு நிலையான இயக்கத்தை நம்மளுடைய கிளாண்டுகளில் நாம் அமைத்து கொண்டு அதோடு நாம் எப்போவும் இருந்து வாழ்ந்து பழகணும். இப்போ நம்மளுடைய 7 சக்கரங்களுக்குள்ளார ஒரு நிலையான ஆற்றல் இந்த சக்கரங்களுடைய இயக்கத்தில் ஒரே மாதிரி சீராக இயங்கக்கூடிய தன்மை இது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் முளமே ஏறினாலும் ஜான் கூட சறுக்காது. அப்போ இதை நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான், இந்த 7 சக்கரங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் மகரிஷி நிறைய பயிற்சி முறைகளை கூடையே சேர்த்து கொடுத்துருக்கு. ஒரு அன்பர் கேள்வி கேட்குறாங்க மகரிஷிக்கிட்ட, என்னுடைய பொண்ணுக்கு நான் எவ்வளவோ வரன்கள் பார்த்துட்ருக்கேன், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது மகரிஷி, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் பண்ணாத முயற்சி இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரமும் இல்லை, ஒன்றுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்குது அப்படின்னோடனே மகரிஷி அதற்கு ஒரு தீர்வு சொன்னாங்க. அந்த தீர்வை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி ஒரு தீர்வு. கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமாம்மா, சரி டெய்லி 2 நேரம் மகராசனம் பண்ண சொல்லுங்க. மகராசனம் எங்கே இருக்குது, கல்யாணம் எங்கே இருக்குது? ஆனால் சயின்ஸு அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்வியலை, நம்மளுடைய எதிர்காலத்தை தேவையான விஷயங்கள் நடக்காமலும் தடுக்கிறதும் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய இந்த 7 சக்கரங்களில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான். அப்போ இந்த 7 சக்கரங்களும் ஒரே மாதிரி நல்ல முறையில் இயங்குச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னவெல்லாம் இயற்கை நடத்தணும்னு கொடுத்து வச்சுருக்கோ அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ இந்த மகராசன பயிற்சி இந்த 7 சக்கரங்களை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியே போகிறது போகணும். இன் அவுட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெளியேற வேண்டிய எனர்ஜி வெளியேறணும், உள்ளே சேர வேண்டிய எனர்ஜி சேரணும். இதெல்லாம் தேக்கமாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவைகளில் ஏற்படக்கூடிய தடை, தேக்கம், திசை மாற்றம், இதுதான் என்னது, நோய் இல்லையா? அப்போ இதே விஷயம் நம்மளுடைய கிளாண்டுகளில் நடக்கும்போது அது வாழ்க்கையில் நம்மளுடைய மனசில் பிரச்சனைகளை கொடுக்குது. என்ன நடக்கணுமோ அதை நடக்க விடாமல் தடுக்குது. அப்போ இந்த மகராசன பயிற்சி செய்ய 2 நேரம் பண்ணாங்க. கரெக்டாக 3 மாதம் 90 நாள் அவங்களுக்கு வரன் அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த சக்கரங்களை ஒழுங்குபடுத்திட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு இயற்கை கொடுத்து வச்சிருக்கு. இயற்கையில் எந்த குறைபாடும் கிடையாது. மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நமக்குள்ளேயே வச்சு தான் இயற்கை நம்மளை உருவாக்கி இருக்கிறது. வெளியிலேருந்து புதுசாலாம் ஏதாவது ஒன்று கொண்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம் தடுக்கப்படுது, அது திசை மாற்றப்படுகிறது. அதையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணும். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்காமல் நம்மளுடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைச்சுக்கணும். அதுக்காக தான் மகரிஷி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த மனோபாவம் வரணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு துன்பம் செய்யாமலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வந்துட்டோம். மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் போகிறது, மற்றவங்களுக்கு துன்பம் தர்றது, இதெல்லாம் விலங்கினத்தினுடைய கேரக்டர். நாம் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமும் அங்கே வாழ்ந்த மாதிரியே இங்கே வாழக்கூடாது. மனிதன்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனிதனாக வாழ வேண்டும். அப்போ நம்மளுடைய இந்த பயிற்சி முறைகளை நாம் நல்லபடியாக செய்ய ஆட்டோமேட்டிக்காக
நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய 7 சக்கரங்களை நாம் ஒரே மாதிரி சீராக இயங்கிறதுக்கு தயார் பண்ணணும். இது எப்போ தயாராகும் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணும்போது இது தயாராகும். நம்மளுடைய எண்ணங்களை நாம் ஒழுங்கமைத்து கொள்ளும்போது இது தயாராகும். மற்றவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, நமக்கு நாம் செய்து கொள்ள வேண்டிய கடமைகளை, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஊருக்கு உலகுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்மால் முடிந்ததை செய்யும்போது இந்த 7 சக்கரமும் தயாராகும். ஏன் அப்படின்னா வெளியில் உள்ள அந்த 7 எனர்ஜியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 7 எனர்ஜியும் ஒத்து போச்சு அப்படின்னா வாழ்க்கை இயற்கையோடு இணைகிறது. அதைத்தானே நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். வாழ்க்கை நாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழணுன்ட்டு. சிம்பிள், இதுதான். நம்முடைய உடம்புல உள்ள 7 சக்கரங்களும் வெளியில் உள்ள 7 ஆற்றல்களும் இயற்கையோடு இயற்கையாக நிலத்தோடு சேர்ந்து இயங்கணும், நீரோடு சேர்ந்து இயங்கணும், நெருப்போடு சேர்ந்து இயங்கணும். ஒன்று அழிச்சிடாமல் இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுகள் வரக்கூடாது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று சேரவும் மாட்டேங்குது, அப்படியே சேர்ந்தா நீயா நானான்னு போட்டி போடுது. அப்போ என்னாகும்? மனக்குழப்பங்களை உருவாக்கும். இப்போ இந்த பஞ்சபூதங்களை நல்லபடியாக நாம் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாகவே நடக்கும். இப்போ ஜான் ஏர்னா முளம் சறுக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதை ஸ்டடி பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம காந்தத்தின் வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறோம். ஆனால் ஆதி காலத்தில் இருந்த இந்த குண்டலினி யோக முறை அப்படிங்கிறது அவங்க காந்தத்தின் வழியாக முன்னேறலை. அவங்க ரெடி பண்ணதெல்லாம் எப்படின்னா அணுக்களையே கட்டி ஆளக்கூடிய விஷயமாக அவங்க தயார் பண்ணாங்க. அதனால தான் என்ன பண்ண முடிஞ்சுது, அவங்களால எல்லா விதமான சித்து வேலைகளையும் செய்ய முடிஞ்சது. அணுக்களை பிரிப்பது, அணுக்களை சேர்ப்பது, இதை வச்சு தானே எல்லா விஷயமும் பண்ணாங்க. அப்போ அணுக்களில் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆதி காலத்து குண்டலினி யோக முறை இருந்தது. ஆனால் நம்மளுடைய இந்த எளிய முறை குண்டலினி யோகங்கிறது அப்படி கிடையாது. சிம்பிள் பை குண்டலினி யோகா அப்படின்னா இது காந்தத்தின் வழியாக நம்மையும் தூய்மை செய்து கொண்டு அணுக்களையும் தூய்மை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதற்கான விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க மகரிஷி. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இயற்கை வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது நம்முடைய வாழ்வியலாக மாறிவிடும். அப்போ இது எல்லாத்தையும் நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் பொறுமை என்பது மிகவும் முக்கியம். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம் அப்படின்னாவே நாம் யாராக மாறிடுறோம், 5ஆக மாறிடுறோம். நாம் 6ஆக தான் இருக்கணும், 5 ஆகக்கூடாது. இப்போ இந்த அவசரப்படுறது, விவேகம் இல்லாத வேகம், இதெல்லாம் 5 அந்த பக்கம் போகக்கூடாது. நாம் 6ங்கிற நிலையிலேயே வாழ்கிறதுக்கு நம்மளை தகுதி படைத்து கொள்ள வேண்டும். இந்த ஃபீல்டு முழுக்க காந்தத்தால் அமையக்கூடிய ஃபீல்டு. இப்போ இந்த ஃபீல்டை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சிதைச்சிடலாம். ஆனால் ஒன்று சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சேர்க்கறத பாதுகாத்துக்கோங்க. நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எனர்ஜி வெளியே போயிடும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் மட்டும்தான் எல்லா நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நாம் எப்பையும் உணர்ச்சி வசப்படாத அளவுக்கு கவனமாக இருக்கணும். இதுதான் நம்மை நாமே சாட்சி பாவனையோடு இருந்து கவனித்தல். வேறு யாரையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. நம்மளை நாமே வாட்ச் பண்ணணும். நமக்கு வாட்ச்மேனாக நாமளே இருக்கணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் செய்கிறது சரிதானா, நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களையே நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ணும்போது நீ ரூட்டு மாறுற,
இது உனக்கு தேவையில்லாத வேலை சொல்லும், சொல்லாமல்லாம் இருக்காது. நீ தேவையில்லாத வேலையை செய்கிற, நிறுத்துன்னு சொல்லும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விலங்கு இல்லை இல்லை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு உள்ளே இருந்து ஸ்க்ரூ கொடுக்கும். அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காம நிற்கணும் இந்த பக்கம். இல்லை, இது என்னுடைய கருமையத்துக்கு, இது என்னுடைய உயிருக்கு பொருந்தாத வேலை, பொருந்தாத சிந்தனை, பொருந்தாத செயல், பொருந்தாத பேச்சு, நான் இவைகளை ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு நிற்கணும். அந்த வைராக்கியம்தான் நம்மை கடை தேரச் செய்யும். அதுதான் நம்மளை கடை தேரச் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இன்னைக்கு வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் நாளைய எதிர்காலங்கிறது அமைகிறது. அவன் பாருங்க, எல்லாத்தையும் நம்மள்கிட்டயே கொடுத்துட்டு நீயே முடிவு பண்ணுவோம் வாழ்க்கையை. ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம். எல்லாத்தையும் நீயே பண்ணிக்க, நீயே செய்ய, உன்னால் முடியும். எதுக்கு? நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் விளைவாக வர்றது நான் தான். ஆனால் நீ நல்லதை செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ என்ன பண்ணாத, மாறுறதுக்கு முயற்சி பண்ணு, நல்லவனாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணு, நல்ல செயல்களை மட்டும் நீ ஒன்று வச்சுக்க. ஏன் அப்படின்னா, எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இல்லை. என்னுடைய இந்த உனக்குள்ளே இருக்கிற இந்த உயிர் என்னை வந்து சேரணும். அப்போ உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை இந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதுக்காகவாவது நீ என்ன பண்ணு, எனக்கு உதவி செய். பாருங்கள், நாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கோம். இப்போ அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு. ஆனால் அவன் அப்படி இல்லை. நாமக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்காக ஒரு வேலையை செய், நல்லவனாக வாழ். நீ நல்லவனாக வாழ்ந்த அப்படின்னா நான் உள்ளேருந்து என்னை நான் காப்பாற்றி கொள்வேன். உனக்குள் இருக்கும் நான் நானாக மாறிவிடுவேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம்தான், மனவளக்கலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரியலை. ஏனோ தானோன்னு வாழ்ந்துருக்கோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழ்ந்துருக்கோம். அப்போ நம்மளுடைய இந்த கோட்பாடுகள் பழக்கம் நம்மளை ஒரு பக்கம் கொண்டுட்டு போக தான் செய்யும். ஐயா கொஞ்சம் திருத்திக்கலாம், கொண்டுட்டுலாம் போகல, தரன்னு இழுத்துட்டு போகுது. தரன்னு இழுத்துட்டு போகுது பழக்கம். அப்படி தான் பண்ணும். அது அமைதியெல்லாம் அது ஒர்க் பண்ணாது. நம்ம லைட்டாக அதுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா கொண்டு போயிடும், தர மட்டத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இப்போ பழக்கம் நம்மளை ஒரு பக்கம் இழுத்துட்டு போக தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி வைராக்கியத்தோடு நாம் இங்கே மகரிஷியை பிடிச்சிக்கிட்டு நில்லுங்க. மகரிஷியை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா, மகரிஷி நீங்கள் தான் என்ன பார்த்துக்கணும், உங்களை விட்டால் எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மகரிஷியை பிடிச்சிக்கிறதுன்னா என்னது அப்படின்னா, பயிற்சியை செய்தல். உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, இதுதான் மகரிஷி. இப்போ மகரிஷியை இந்த முறையில் பிடிச்சிக்கங்க. இப்போ நான் மகரிஷியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை நான் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி உடல் பயிற்சி பண்ணிட்டேன், காயக்கல்பம் பண்ணிட்டேன், தவம் பண்ணிட்டேன், தற்சோதனை பண்ணிட்டேன், மகரிஷி என் கூட தான் இருக்கார். இல்லை நான் இன்றைக்கி உடல் பயிற்சி பண்ணலை, தற்சோதனை பண்ணலை, காயக்கல்பம் பண்ணலை, தவம் பண்ணலை அப்படின்னா மகரிஷி என் கூட இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நான் மகரிஷியோடு வாழ்வதற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை. அந்த முறையில் மகரிஷியை ஏற்றுக்கங்க. அப்படி ஏற்றுக்கணும். சும்மா கண்மூடித்தனமாலாம் மகரிஷியோட வாழ்கிறோம் அப்படின்லாம் கிடையாது. தன்னுடைய உடல் பயிற்சியாக தான் மகரிஷி தன்னை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க. தவமாக தான் மகரிஷி தன்னை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க. காயக்கல்பமாக தான் தன்னை மகரிஷி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. தற்சோதனை பயிற்சியாகத்தான் தன்னை முழுமையாக இந்த உலகத்திற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல கனெக்ட் ஆகணும். நாம் அந்த நினைவோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து நாமும் நம் குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி
இந்த சிந்தனையை நாம் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.